நண்பா கரிகாலா, நண்பா கரிகாலா. ஐயோ சாரி நண்பா, நீ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா தப்பா ஒரு என்ட்ரியை கொடுத்த. சாரி நண்பா. டேய் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துலயா? யார் இவ? டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, உனக்காக தானே நாங்க காத்துட்டு இருக்கோம். எனக்காக வெயிட்டிங்கா? டேய் யாரு இது? இது என்னடா இதுன்ற அதுன்ற அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன்றிய? அது யாருன்னு சொல்லு. பொண்டாட்டின்னு சொன்னா திட்டுவாளோ? இல்லடா, இது நான் அவரோட வைஃப். இதான் நீ கல்யாணம் பண்ண பொண்ணா? இது கூட நீ சென்னையில இருந்தியா? ஆமா. அப்புறம் ஏன்டா ஒய்ஃப்னு சொல்றதுக்கு இவ்ளோ தயங்குற? இல்ல, ஒரு மணி நேரமா தண்ணி குடிக்காம வாயெல்லாம் ஒரு மாதிரி வறண்டு போயிருந்துச்சு, அதான் வார்த்தையே வரல. நீ சொல்ற காரணம் சுத்தமா சூட் ஆகல. சரி விடு. சாரி சிஸ்டர், உங்க மேரேஜுக்கு என்னால வர முடியல. வெரி வெரி சாரி. ஐயோ பரவாயில்ல. கரிகாலா, இவர்கிட்ட விஷயத்தை சொல்லு. டேய் சிஸ்டர், உன் காது ஏதோ கடிக்கிறாங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா, உன்னை எதுக்கு வர சொன்னா? ஃபங்க்ஷனுக்கு தானே வர சொன்னேன். அதுக்கு தான் வர சொன்னேன். ஆனா உன்னால எங்களுக்கு இன்னொரு காரியம் நடக்கணும்டா. என்ன காரியம்? சோ என்ன நீ கூப்பிட்டது ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு கிடையாது. டேய் அப்படி இல்லடா, உன் தம்பி அருளையும் இவங்க தங்கச்சி வானதியையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன சென்னையில இருந்து வர வச்சிருக்க, அதானே? டேய் நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? ரெண்டுக்குமே தான்டா. எனக்கு ஒரு உதவினா நீ பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன்னு நான் எங்க சொன்னேன்? நீ என்ன கூப்பிடும் போதே இந்த விஷயத்த சொல்லி கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி விடு. நீ சொன்னதுல எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? நீ சொல்றத நான் பண்ணிடுவேன், ஆனா உன் தம்பி அருள் எப்படி இதை பண்ணுவான்? கண்டிப்பா பண்ண மாட்டான். தாலி பெருக்கி போடும்போது அவன்தான் வானதிக்கு தாலி மாத்தணும்னு எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்த விஷயமே அவனுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது சரி, அதுக்கு நீயே ஒத்துக்கல, அப்புறம் அவன் எப்படி ஒத்துப்பான்? நீ எனக்கு என்ன செக் வச்சியோ அதே மாதிரி அவன் வானதிக்கு என்ன செக் வச்சிருக்கானோ யாருக்கு தெரியும்? என்ன யோசிக்கிற? கரிகாலா, என்ன யோசிக்கிறேன்னு கேட்டேன். என்ன யோசிக்கிறேன்னு கேட்டேன். இல்ல, நீ சொல்றத பார்த்தா நாம நினைச்சதெல்லாம் அவனை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. அருளை பண்ண வைக்கலாம், அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வானதி அருள் கிட்ட நான் சொல்ற மாதிரி பேசினா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். வாங்க வாங்க. எல்லாருக்கும் டீ வேணுமா காஃபி வேணுமா? இல்லம்மா, இப்பதான் பரவாயில்ல, சாப்பிட்டேன். இருக்கட்டும் வேண்டாமா. ஓ அப்படியா? சரி. என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க?
ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அந்த போன்ல இருந்த வீடியோவை அந்த சந்தியா அழிச்சால, ஆமா. அந்த வீடியோ திரும்ப கிடைச்சிருச்சுமா நமக்கு? அப்படியா? அப்ப உடனே இங்க வந்து அந்த வீடியோவை இங்க இருக்கிறவங்களுக்கு காட்டி பிரச்சனை பண்ணி உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? என்னம்மா நீ, நான் இப்ப வந்து பிரச்சனை பண்ணா அது உன் குடும்பத்தோட முடிஞ்சு போயிருமே. அதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? நான் எத்தனை வாட்டி இந்த ஊருக்கு முன்னால் அவமானப்பட்டிருக்கேன். அதெல்லாம் திருப்பி தர வேண்டாம் நானு. நாளைக்கு ஊரே உங்க வீட்டுல தானே குடியிருக்க போகுது. அப்ப நான் வர்றேன். ஊர்க்காரங்கெல்லாம் அங்க இருக்கும்போது நாங்க வந்து பிரச்சனை பண்ணி எல்லாரும் முன்னாடியும் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தி என் மக கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து அவளை நான் கூட்டு வருவேன். அப்பதான் அந்த குடும்பமே ஊர்க்காரங்க யார் முகத்திலையும் முழிக்க முடியாத அளவுக்கு அசிங்கப்பட்டு நிப்பாங்க. அதுவும் சரிதான். சரி, நான் நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன். ஊர் ஆளுங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் வரதனை காணுமே. வரதனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கலாம். வரலட்சுமி, அண்ணி. அடுப்படியில மஞ்சத்தூள் இருக்கு, அத போய் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரிங்க அண்ணி. ஏய், எனக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் பழி தீக்கிற நாள் இன்னைக்கு. எந்த காரணத்தை கொண்டும் இன்னைக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. நான் நினைச்ச மாதிரி அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். நீ போய் நான் சொன்ன மாதிரி ஆளுங்களை கூட்டு வா. போ. சரிண்ணே, சீக்கிரம் போ. ஹலோ, சொல்லு. இங்க வீட்ல ஊர் ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல விசேஷம் ஆரம்பிக்க போகுது. எங்க உங்களை ஆளே காணோம். அதனால தான் நானே ஃபோன் பண்ணேன். கல்யாணி அண்ணி யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க? எப்ப வருவீங்க? ஏமா, சும்மா வந்து நின்று எப்படி பிரச்சனை பண்றது? அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தானே வரணும். அதான் ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வர வேண்டிய நேரத்துல சரியா வந்து நிப்பேன். நேரத்துக்கு வந்துருங்க, சொதப்பிராதீங்க. அந்த வீடியோ உங்க போன்ல பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. அத ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அத வச்சுதான் வானதிக்கு அருள் கட்டின தாலி செல்லாதுன்னு நீங்க நிரூபிக்க முடியும். அத ஊர்க்காரங்க முன்னாடி நிரூபிச்சாதான் நீங்க நினைச்ச மாதிரி உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். இந்த வாட்டி எதுவும் தப்பா நடக்காது. நீ பயப்படாத. நான் வந்துடுறேன். நீ போன வை. அப்ப அண்ணி என் புருஷன்கிட்ட தான் பேசினாங்களா? அவர்கிட்ட என்ன வீடியோ இருக்கு? அதை வச்சு அருள் வானதி கழுத்துல தாலி கட்டலன்னு நிரூபிக்க போறாங்களா? அப்படிதானே அண்ணி சொன்னாங்க. ஐயோ, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? கடவுளே. என்னடி சொல்ற? ஆமாக்கா, கல்யாணி அண்ணி என் புருஷன்கிட்ட போன்ல பேசுறத நான் கேட்டேன். என் புருஷன்கிட்ட இருக்க போன்ல ஏதோ வீடியோ இருக்காம். அந்த வீடியோல இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா வானதிக்கும் அருளுக்கும் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்களா? எனக்கு பயமா இருக்குக்கா. அப்படி ஒண்ணு நடந்தா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுமேக்கா. அழாத, சொன்னா கேளு, அழாத. முதல்ல என்ன பண்ணலான்னு பாப்போம். அக்கா, முதல்ல அன்னைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா? ஏய், இருடி. அந்த வீடியோல என்ன இருக்குன்னே தெரியாம, தலையும் புரியாம வாலும் புரியாம
அண்ணன்கிட்ட என்னன்னு நாம போய் சொல்லுவோம்? இப்போ உன் புருஷன் எங்க இருக்காரு? அண்ணி பேசுறத வச்சு பார்த்தா வீட்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன்க்கா. ஆ, அப்போ உடனே கிளம்பி நாம உன் வீட்டுக்கு போய் அவருக்கு தெரியாம முழு விவரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆ, ஆ, சரி போவோம். போ. வாக்கா. வணக்கம். வாங்க உள்ள போங்க. வணக்கம். வாங்கம்மா உள்ள போங்க. அண்ணி ஏதோ சோகமா இருக்காங்க. அண்ணி அண்ணி என்ன அண்ணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கடவுளே, தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்துல எந்த சண்டை சச்சரவும் வராம அது நல்லபடியா முடியணும். அருள், வானதி, கரிகால, நந்தினி எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா வாழணும். கடவுளே. ஐயோ, கடவுளே, விளக்கு அணைஞ்சிருச்சு. என்ன இது? சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கண்ணை திறக்கிறப்போ விளக்கு அணைஞ்சு போச்சே. நடக்க கூடாதது ஏதாவது நடக்க போகுதா? கடவுளே. அண்ணே, ஆடி மாசம் பிறந்துருச்சுல அண்ணே, காத்து ரொம்ப பலமா அடிக்குது. காத்தால தான் விளக்கு அணைஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் எதுக்கு நீ பயப்படுறீங்க? இங்க பாருங்க அண்ணே, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. இப்பதான் நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சுக்கிட்டு வருது. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சுபு, ஆ, ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஆம், அது அது வந்து சத்யாவோட போனை வீட்ல வச்சுட்டு வந்துட்டோம். அதான் நானும் அக்காவும் எடுத்துட்டு வரலான்னு போறோம். அதுக்கு எதுக்குமா நீங்க ரெண்டு பேரும் போனோம்? வேற யாரையாவது அனுப்பி வைக்கலாம்ல? இல்ல வேண்டானே, அவரு வீட்ல இருப்பாரு. ஏற்கனவே கோவத்துல வேற இருப்பாரு. வேற யாராவது அனுப்பிச்சா அவங்க மேல கோவத்தை காட்டிடுவாருனே. நாங்களே போய் எடுத்துட்டு வந்துடுறோமே. சரி சரி, அப்ப சீக்கிரம் போயிட்டு ஆ, வந்துருங்கம்மா. சரிங்க. வாக்கா. வா. அண்ணே, அதேவா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் ஆகாது. நீங்க போய் வேலையை பாருங்க. போங்க அண்ணி. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நான் பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது. அழுதுகிட்டு இருக்கா பாரு. நீ போய் வானதி கிட்ட பேசு. சரி. வானதி, ஏய், ஏன் அடார? மாமா, அருளுக்கு வேலை கிடைச்சிருச்சுல, இப்போ அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். உன் மேல இருந்த கோவமா அவனுக்கு போயிருக்கும். அவன்கிட்ட போய் நீ ஏதாவது பேசுனியா? இல்ல அவன் உன்கிட்ட வந்து எதுவும் பேசினானா? பேசினாரு. என்ன சொன்னா? என்ன சொன்னான்னு கேட்ட எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? ஏய் வானதி, என்ன ஆச்சு? ஏன் அழுகுற? மாமா, அவரை நீங்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறாரா மாமா? டிக்கெட் எல்லாம் போட்டுட்டாரு. இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவாரு. அங்க போயிட்டா இங்க திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்றாரு. ஏய், அப்படியெல்லாம் எப்படி அவனை விட முடியும்?
இரு நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன். வேணாம் மாமா, அவரு முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அருள் மாமாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அவர் அமெரிக்காக்கு போய் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு முடிவோடு இருக்காரு. இப்போ நீங்க போய் எனக்காக பேசினா அவருக்கு உங்க மேல கோபம் வரும். அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். அதனால நீங்க போய் அவர்கிட்ட பேச வேணாம். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தாலும் போதும் மாமா. அவன் நல்லா இருந்தா போதும் நீ நினைக்கிற சரி. ஆனா உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என் வாழ்க்கைய பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மாமா. இதுதான் என் தலை விதினா அது அப்படியே நடக்கட்டும். இங்க என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம இருந்தாலும் போதும். சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தாலி பெருக்கி போடும்போது அருள் தான் உனக்கு தாலி மாத்தணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அருள் மாமா என்கிட்ட வந்து பேசினதெல்லாம் வச்சு பார்த்தா அவருக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப நான் சொல்ற மாதிரி அருள் கிட்ட போய் பேசு. ஐயோ, வேணாம் மாமா. என்ன வேணாம்? எப்படியும் தாலி பிரிச்சு கோக்கும்போது அருள் தான் தாலி மாத்தணுன்ற விஷயம் அவனுக்கு தெரியும் போது கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் நடக்கும். அப்படி நடக்க கூடாதுன்னா நீ அவங்ககிட்ட நான் சொல்ற மாதிரி போய் பேசு. உன்னால முடியாதுன்னா நான் போய் பேசுறேன். இல்ல வேணாம் மாமா, நானே போய் பேசுறேன். ம். சொல்லு. ஏதோ பேசணும்னு வந்துட்டு பேசாம இருக்க. என்ன விஷயம் சொல்லு. நீங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு ஓகே தான் மாமா. ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன? இன்னும் 2 நாள்ல நீங்க இங்க இருந்து போறீங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பி போற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை நம்ம வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். அவங்க எல்லாருமே நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்கட்டும். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவங்க நம்மள நினைச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவ இல்லை வானதி. இது என்னோட குடும்பம். உன்னை விட எனக்கு என் குடும்பத்து மேல அக்கறையும் பாசமும் இருக்கு. அதனாலதான் உன்னால எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தும் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் தானே. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியாத மாதிரி நான் நடந்துக்கிறேன். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்துட்டதாவே இருக்கட்டும். ம்? எனக்கு இது போதும் மாமா. ம். எங்களுக்கும் இது போதும். இனி அருள் நாம சொல்றத கேப்பா. நம்ம பிளான ஆரம்பிக்கலாம். டேய், ஆரம்பிடா. ஆளுக்கு ஒரு பக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல எப்படி ஆரம்பிக்கிறது? மற்ற ஏற்பாடெல்லாம் முடிச்சாச்சு. டேய், ஒரு சத்தம் கூட. ட்ரை பண்றேன். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். டேய், இது நம்ம ஊர்ல. ஓ சாரி. பெரியோர்களே, தாய்மார்களே, விருந்தினர்களே, உறவினர்களே, ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இப்படி ஆளுக்கு தனித்தனியா கூட்டம் போட்டு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. நல்ல நேரம் வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல நேரம் வரது இருக்கட்டும். அதுக்காக நாம எதுக்கு சும்மா காத்துக்கிட்டு இருக்கணும்? வேற என்னப்பா பண்ண சொல்ற? சொந்த பந்தம் எல்லாம் இப்படி ஒன்னா இருக்கிற நேரம் கிடைக்கிறதெல்லாம் இப்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ இந்த நேரத்தை நாம ஏன் சும்மா வேஸ்ட் பண்ணணும்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேம் விளையாடலாமே. விளையாடுற நேரமா இது? நீ வேற சும்மா இருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சித்தி, அவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம ஏன் வேணான்னு சொல்றீங்க? நம்மளாம் என்ன சின்ன பிள்ளைங்களா விளையாடுறதுக்கு? அதான் அக்கா வேணான்னு சொல்லுது.
டேய், உங்க அக்கா எது பேசினாலும் நீ ஜால்ரா தட்டிட்டு இருப்பியா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. நான் சொன்னாலும் ஏதாவது சொல்லுவீங்களே. வீட்டில் விசேஷம் வச்சு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுறது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். ஏன்பா, என்ன விளையாட்டுன்னு நீயே சொல்லுப்பா. கரெக்டா சொன்னீங்க. கையிலங்க அண்ணே, நீ போய் எடுத்துட்டு வாமா. சரி. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த பவுல்ல இருக்கிற ஒவ்வொரு சீட்டையும் இங்க இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பேரை சேர்த்து எழுதி வச்சிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த பவுல்ல இருந்து கயல் வந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கும். அந்த சீட்ல எந்த ஜோடி பேர் வருதோ அவங்க 2 பேரும் இங்க வந்து இந்த பலூன் ட்ரீல இருக்கிற ஏதாவது ஒரு பலூனை உடைக்கணும். ஐயோ, அந்த பலூன்ல இருக்கிற சீட்ல ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க அந்த ஜோடி செய்யணும். அப்படி அந்த ஜோடி செய்யலன்னா அந்த ஜோடிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும்.